சாரதாவும் ரமணியும் ஒரே ஊரை சேர்ந்த பெண்கள். 2 பேரும் ஒரு நாள் ஆட்டோல டவுன்ல இருந்து ஊருக்கு போனாங்க. ஏண்டிமா சாரதா, ஊர் முழுக்க சொல்றாங்களே நிஜமா? என்ன சொல்றாங்க ஊரெல்லாம்? அதான் உன் மருமக கிட்ட மாய லெஹங்கா இருக்காமே, அதை போட்டுக்கிட்ட ரொம்ப அழகா 25 வயசு பொண்ணுங்க மாதிரி தெரிவாங்களாமே. என் மருமக கிட்ட மாய லெஹங்கா இருக்க விஷயம் உண்மைதான். அதை போட்டுக்கிட்டா அழகா இருப்பாங்கங்கிறது கூட நிஜம்தான். ஆனா 25 வயசு பொண்ணு மாதிரி தெரிவாங்களாங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லைல்ல சாரதா, மருமக கிட்ட கேட்டுக்கோயேன். ஒரு வேளை மருமக சொல்லலைன்னா நீ ஏன் அந்த மாய லெஹங்காவை போட்டு பாரு, அழகா இருப்ப. 25 வயசு பொண்ணு மாதிரி மாறுவியோ என்னவோ, மாறினா நல்லது தானே அப்படின்னு சொன்னதும் சாரதா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆட்டோ ஊருக்குள்ள வந்தது. சாரதாவும் ரமணியும் இறங்குனாங்க. ஆட்டோ பணத்தை நான் தரேம்மா. நீ என்னத்துக்கு கொடுக்கறது? நான் என் பணத்தை தரேன், நீ உன் பணத்தை தா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட சில்லற இருக்கு, பணத்தை நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு ரமணி 2 பேருக்கும் தேவையான பணத்தை ஆட்டோக்காரங்கிட்ட கொடுத்ததும் அவன் போயிட்டான். 2 பேரும் நடக்க ஆரம்பிச்சாங்க. உண்மைய சொல்லவா சாரதா, என் மருமக கிட்ட மட்டும் இந்த மாதிரி ஒரு லெஹங்கா இருந்தா அதை நான் போட்டு பார்த்து அழகா மாறி இருப்பேன். கல்யாணம் ஆகாத சின்ன பொண்ணு மாதிரி இருந்திருப்பேன். ஆனா என்ன பண்றது, எனக்கு அந்த அவகாசம் இல்ல. உனக்கு இருக்குல்ல, உனக்கு அந்த மாய லெஹங்காவை போட்டு பார்க்கணும்னு ஆசையா இல்ல? சரி சரி, நீ சொன்ன மாதிரி அந்த மாய லெஹங்காவை போட்டு பார்க்கறேன். அழகா 25 வயசு பொண்ணு மாதிரி மாறினா அப்படின்னு சாரதா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ரமணி ரொம்ப வேகமா குறுக்க பேசினாங்க. அதுக்கப்புறம் உன் மருமகளை கூப்பிட்டு அந்த லெஹங்காவை கொடுத்துறாத சாரதா, உடனே எனக்கு போன் அடி, நான் வந்து போட்டு பாக்குறேன். அந்த லெஹங்காவை கேள்விப்பட்டதுல இருந்து எப்படியாவது ஒரு தடவையாவது போட்டு பார்க்கணும்னு மனசெல்லாம் கிடந்து அடிச்சுக்குது அப்படின்னு அவங்க மனசுல உள்ள வார்த்தைகளை சொன்னாங்க. சரி ரமணி, நான் போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு போன் பண்றேன், நீ வீட்டுக்கு போ, மறந்துடாத சாரதா அப்படின்னு மனசே இல்லாம ரமணி போனாங்க. மாமியார் சாரதா நேரா மருமகளோட பெட்ரூம் வந்தாங்க. இந்த மருமவ இந்த மாய லெஹங்காவை தூக்கிட்டு போய் எங்க வச்சிருப்பா அப்படின்னு அந்த ரூம சுத்தி பார்த்தாங்க. அப்போ சாரதா பரண் மேல இருந்த ஒரு பழைய பெட்டிய பார்த்தாங்க. அவ்வளவுதான், சாரதாக்கு பயங்கர சந்தோஷம் வந்தது. பழைய பொட்டிய பரண மேல வச்சிருக்கானா, கண்டிப்பா இதுலதான் அந்த மாய லெஹங்கா இருக்கும். எப்படியாவது அந்த லெஹங்காவை நான் எடுத்து போட்டு பார்க்கணும், 25 வயசு பொண்ணு மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பிரசாத் வீட்டுக்கு வந்தாரு. ஏமா சாரதா, எங்க இருக்க அப்படின்னு கூப்பிட்டாரு. உடனே சாரதாக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. அதானே பார்த்தேன், ஒரு நிமிஷம் சந்தோஷப்பட்டுட்டேனேன்னு. அந்த சந்தோஷத்தை அழிக்க தானே கட்டிக்கிட்டத. சாரதா சாரதான்னு உயிர் எடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. என்ன சாரதா, புள்ளையோட பெட்ரூம்ல இருந்து வர, ஒருவேளை நேத்து மருமக கட்டின பட்டு புடவைய திருட போனியா என்ன? இப்படி பேசுறதுனாலதான் உங்க மேல எனக்கு அன்பே வரமாட்டேங்குது. எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. நான் வெளியே போறேன். எதிரில வரணுமா இல்ல போயிட்டு வாங்கன்னு அன்பா முத்தம் கொடுக்கணுமா? கொடுத்தா நல்லாதான் இருக்கும். அது வேண்டாம், ஒரு கிளாஸ் தண்ணி கூட போதும். நீ சொன்னதை நினைச்சுக்கிட்டே குடிச்சிட்டு நிம்மதியா போய் வேலைய முடிச்சிட்டு வரேன். அவ்வளவுதானே, இருங்க கொண்டு வரேன், இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிச்சனுக்குள்ள போனாங்க. மருமக அனாமிகா சமைச்சுக்கிட்டு இருந்தா. அத்தை, என்ன வேணும்? உங்க மாமா வெளியே கிளம்புறாராம். புரிஞ்சிருச்சு, கிளாஸ் ஃபுல்லா தண்ணி வேணும் அதானே? நீ உன் வேலைய பாருமா, நான் என் வேலைய பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்ல தண்ணிய கொண்டு போய் பிரசாத் கிட்ட கொடுத்தாங்க. பிரசாத் அந்த தண்ணிய குடிச்சிட்டு, சரி சாரதா, நான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரேன், வீட்ல ஜாக்கிரதையா இரு. அட ஆமா, மாசம் மாசம் நீங்க 10 கிலோ தங்கத்தை இல்ல சம்பளமா வாங்கிக்கிட்டு வரீங்க, அதை அவனும் திருடாம ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன், போயிட்டு வாங்க. பரவாயில்லையே, அப்பப்ப தமாஷா பேசுறிய சாரதா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போனாரு பிரசாத். சாரதா மறுபடியும் அனாமிகாவோட பெட்ரூமுக்கு வந்து பழைய பெட்டிய பார்த்தாங்க. மருமக பிஸியா இருக்கா, இப்போதைக்கு இங்க வர மாட்டா. அந்த பெட்டிய நான் எடுத்து அதுல இருக்கிற லெஹங்காவை போட்டு பார்க்க போறேன், கல்யாணம் ஆகாத சாரதாவா மாற போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே அனாமிகா வந்தா. அத்தை, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சடனா கேட்டதும் சாரதா பயந்துட்டாங்க. தடபுடன்னு உளர்னாங்க. அதாவது நான் வந்து ரூம சுத்தம் பண்ண வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அனாமிகா, ரூம சுத்தம் பண்ண வந்தீங்களா? ரூம சுத்தம் பண்ண வந்தீங்களா இல்ல அந்த பெட்டியை திறக்க வந்தீங்களா அத்தை? உண்மையை சொல்லுங்க
அப்படின்னு கேட்டா. உடனே சாரதாக்கு ஷாக்கிங் ஆயிடுச்சு. அது உனக்கு எப்படிமா தெரிஞ்சது? அத்த, அந்த பெட்டிய பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். அந்த லெஹங்கா சாதாரண லெஹங்கா இல்ல, மாய லெஹங்கா. அது கிட்ட போகாதீங்க, உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. மருமகளே, நீ என்ன சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, எனக்கு அந்த மாய லெஹங்காவை பார்க்கணும். அந்த மாய லெஹங்காவை பத்தி இந்த ஊருக்குள்ள எப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க தெரியுமா? ஒரு தடவை காமிடி, அத போட்டுக்கிட்டா மறுபடியும் குமரியா மாறுவாங்களாமே. ஒரே ஒரு தடவை போட்டு பார்க்கணும்னு தோணுது. அத்த, அந்த லெஹங்காவை போட்டுக்கிட்டா அழகா வெளியில தெரிவாங்க, சரிதான். ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற நல்ல குணம் போயிடும், ஒவ்வொன்னா அது மாறிடும் அத்த அப்படின்னு அவ சொன்ன உடனேயே சாரதா ஆச்சரியப்பட்டாங்க. என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா அத்த, அவங்களோட அன்பு, பாசம், குடும்பத்துல இருக்க அக்கறை, இது எல்லாமே போயிடும். கடைசியில அவங்க தனியா ஆள ஆயிடுவாங்க. நீங்களும் அந்த மாதிரி தன்னந்தனி ஆள ஆகணும்னா சொல்லுங்க, இப்பவே அந்த லெஹங்காவை எடுத்து உங்களுக்கு கொடுத்துறேன். வேண்டாண்டிம்மா, எனக்கு அந்த மாதிரி ஒத்த வாழ்க்கையே வேண்டாம். அந்த லெஹங்கா அங்கேயே கடக்கட்டும். உண்மையை சொல்லுவா அத்த, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. எனக்கு, மாமாக்கு, இந்த ஊர் மக்களுக்கு நீங்க இப்படி இருந்தாதான் பிடிக்கும். ரொம்ப நல்லதுடிமா. இந்த லெஹங்காவை போட்டுக்கிட்டு குமரியாகி சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சேன். நல்ல வேலை நீ உண்மைய சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. அனாமிகா அதை பார்த்துட்டு மனசுக்குள்ள, மாய லெஹங்கா வேணுமா, மாய லெஹங்கா. இப்ப நான் சொன்ன கட்டுக்கதைய நம்பிட்டாங்க. இனிமே என் லெஹங்கா கிட்ட வரவே மாட்டாங்க. என்னத்த நினைச்சு இங்க வராங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கிச்சனுக்குள்ள வந்தா. சாரதாவும் அவங்க ரூமுக்கு போனாங்க. ஏண்டிமா, உனக்கு முன்னாடி பிறந்தவனா நான் நம்பணும்னு கட்டுக்கதையா விடுற? அந்த மாய லெஹங்காவை போடாம தூங்க மாட்டேன். எது எப்படியோ அதை நான் போட்டுப்பேன், அழகா மாறிடுவேன், அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போனாங்க. அனாமிகா, அனாமிகா, எங்கடி இருக்க அப்படின்னு சத்தமா கூப்பிட்டாங்க. கிச்சன்ல இருந்து அனாமிகா வேகமா வந்தா. என்ன ஆச்சாத்த, ஏன் காலையில இப்படி கத்துறீங்க? நான் ஒன்னும் கத்தல, ராத்திரி ஒரு கனவு வந்தது. ஐயோ அத்த, மாமாவை தனி ஆளாக்கிட்டு போயிட்டீங்களா? என்ன பேய வந்திருக்கீங்களா? ஐயோ பேய், என்ன எதுவும் செஞ்சிடாதம்மா, உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தர. அடியே மருமகளே, நான் சொல்றத முழுசா கேளு. நான் போன மாதிரி கனவு வரல. அப்படின்னா நான் போயிட்டேனா அத்த? பேயாகி இப்ப மறுபடியும் வந்திருக்கனா? அப்பனா எல்லா பழியையும் தீர்த்துக்கலாம். என்ன அத்த, எப்படி இருக்கீங்க அப்படின்னு நிஜமாவே பேய் பிடிச்ச மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டா அனாமிகா. அடியே, செஞ்ச குறும்பெல்லாம் போதும், நான் சொல்றத கேளு. ராத்திரி என்னோட கனவுல உங்க அப்பா மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனேயே அனாமிகா முகத்துல இருந்த சிரிப்பு போயிட்டு சோகம் வந்துருச்சு. ஐயோ அப்பா, நான் உடனே போய் எங்க அப்பாவை பாக்கணும். அத்த, நான் எங்க அப்பாவை பாத்துட்டு வரேன், நீங்க வீட்டுல ஜாக்கிரதையா இருங்க. நான் போனதுக்கு அப்புறமா அவர் சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து வருவாரு, விஷயத்த சொல்லிடுங்க அப்படின்னு அனாமிகா வேக வேகமா கிளம்பி போனா. அப்போ சாரதா சந்தோஷமா, என் கிட்டயே உன் வேலைய காட்டுறியாடி அப்படின்னு சொல்லி அனாமிகா பெட்ரூம் வந்தாங்க. பெட்டியில இருந்த மாய லெஹங்காவை எடுத்து போட்டுக்கிட்டாங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி நின்னாங்க. அவ்வளவுதான், அந்த கண்ணாடியில சாரதா அழகான 25 வயசு பொண்ணு மாதிரி மாறிட்டாங்க. சாரதா அவங்கள பார்த்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அனாமிகா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்தா. அவங்க அப்பா அம்மாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவங்கள்ட்ட பேசிட்டு, திடீர்னு அத்தை என்கிட்ட இப்படி சொல்லிருக்காங்க, அப்ப அந்த லெஹங்காவை போட்டு பாக்குறதுக்கா இருக்குமோ? நான் இப்படி வந்ததும் அங்க அந்த லெஹங்காவை போட்டு பாத்திருப்பாங்க. அனாமிகா உடனே அவளோட வீட்டுக்கு கிளம்புனா. அவளோட ரூம் வாசல்ல நின்னுக்கிட்டு மாய லெஹங்காவை போட்டுக்கிட்டு கண்ணாடியில 25 வயசு பொண்ணு மாதிரி தெரிஞ்ச மாமியார பார்த்தா. சாரதா அனாமிகாவை பார்த்து, வா மருமகளே, இந்த மாய லெஹங்காவை போட்டுக்கிட்டேன், ரொம்ப அழகா இருக்கீங்க அத்தை. இந்த விஷயத்த வெளியே சொல்லாதீங்க, உங்க மனசுலயே வச்சுக்கோங்க, அதுதான் நமக்கு நல்லது. இந்த விஷயத்த வெளியே சொன்னா என் மண்டையே வெடிச்சிரும், செத்துருவோம். இது மட்டும் உண்மை அத்தை. சரிமா மருமகளே, நீ சொல்றத நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அந்த லெஹங்காவை அனாமிகா கிட்ட கொடுத்துட்டாங்க. சாரதா அந்த மாய லெஹங்காவை பத்தி யார்கிட்டயும் பேசாம மனசுக்குள்ளேயே வச்சுட்டு வாழ்ந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.